டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 எக்ஸாமுக்கு சிலபஸ் பேஸ் பண்ணி எந்தெந்த பாடங்கள்லாம் படிக்கணுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நோட்டு பெண்ணை எடுத்து வச்சுக்கோங்க, சொல்ல அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது யூனிட் 2, அதாவது புவியியலில் 5 கொஸ்டின் கேட்பாங்க. இந்த லெஃப்ட் சைடு கொடுத்துருக்கிறது வந்து சிலபஸ், ரைட் சைடு கொடுத்துருக்கிறது வந்து சிலபஸில் எந்தெந்த பாடங்கள்லாம் கவர் ஆகுதோ அந்த பாடங்கள்லாம் கொடுத்துருக்கோம். சிலபஸில் கொடுத்துருக்க மாதிரி புவி அமைவிடம், இயற்கை அமைவுகள், நீர்வளங்கள், ஆறுகள், இது 4மே எதில் கவர் ஆகுதுன்னா 10th ஜாகிரபியில் இந்தியா, அமைவிடம், நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு இந்த பாடத்தில் கவர் ஆகுது. அடுத்தது பருவமழை, மழைப்பொழிவு, வானிலை மற்றும் காலநிலை, காடு மற்றும் வன உயிரினங்கள், இந்த 4 டாப்பிக்கும் எந்த பாடத்தில் கவர் ஆகுதுன்னா 10th ஜாகிரபி செகண்ட் லெசனில் வந்து இந்தியா, காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் இந்த பாடம் படித்தா போதும். அடுத்தது மண், வேளாண் முறைகள், இந்த டாபிக் வந்து எந்த பாடத்தில் கவர் ஆகுதுன்னா 10th ஜாகிரபியில் 3rd லெசன் இந்தியா, வேளாண்மை கூறுகள், அதாவது இந்தியா வேளாண்மை. கனிம வளங்கள் மற்றும் இயற்கை வளங்கள், இந்த டாபிக் எதில் கவர் ஆகுதுன்னா 10th ஜாகிரபி 4th லெசன் வந்து இந்தியா, வளங்கள் மற்றும் தொழிலகங்கள், இந்த பாடத்தில் கவர் ஆகுது. அடுத்தது போக்குவரத்து, தகவல் தொடர்பு, தமிழ்நாடு மற்றும் இந்தியாவில் மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் பரவல், இந்த டாபிக்லாம் இதில் கவர் ஆகுதுன்னா 10th ஜாகிரபி 5th லெசன் இந்தியா, மக்கள் தொகை, போக்குவரத்து, தகவல் தொடர்பு மற்றும் வணிகம். 10th ஜாகிரபியில் மொதல் 5 லெசன் நீங்கள் படித்தாலே முக்கால்வாசி நீங்கள் கவர் பண்ணிடலாம். அடுத்தது பேரிடர் மேலாண்மை, இந்த டாபிக் வந்து எதில் கவர் ஆகுதுன்னா 6th 3rd டேர்மில் பேரிடரை புரிந்து கொள்ளுதல், அடுத்தது 7th 3rd டேர்மில் இயற்கை பேரிடர், 8th வந்து 5th லெசன் இடர்கள், 9th பேரிடர் மேலாண்மை, பேரிடரை எதிர்கொள்ளுதல், 11th 8th லெசன் இயற்கை பேரிடர் அபாய குறைப்பு விழிப்புணர்வு, 12th 8th லெசன் மனிதனால் ஏற்படும் பேரிடர்கள், பேரிடர் அபாய குறைப்பு விழிப்புணர்வு. அடுத்த டாபிக் பாருங்க, சுற்றுச்சூழல், பருவநிலை மாற்றம், புவியியல் அடையாளங்கள், இதில் கவர் ஆகுதுன்னா 9th ஜாகிரபியில் 6th லெசன் மனிதனும் சுற்றுச்சூழலும், 11th 7th லெசன் உயிர்கோளம், 12th 7th லெசன் பேணத்தகுந்த மேம்பாடு, இந்த 3 லெசனும் படித்தா போதும். இதுவரை நம்ம பார்த்தது எல்லாமே சிலபஸில் கவர் ஆகிற எல்லா பாடமுமே பார்த்துட்டோம். அடுத்தது எக்ஸ்ட்ரா இதை தாண்டி நீங்கள் எதெல்லாம் படிக்கணும்னா இதெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் படிச்சிடணும். படிச்சுட்டு உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா இந்த பாடத்தெல்லாம் படிச்சுக்கோங்க. 6th ஃபஸ்ட் டேர்மில் நிலப்பரப்பும் பெருங்கடல்களும், அடுத்து 6th செகண்ட் டேர்மில் வளங்கள், 7th ஃபஸ்ட் டேர்மில் புவியின் உள்ளமைப்பு, நிலத்தோற்றங்கள், மக்கள் தொகையும் குடியிருப்புகளும், அடுத்தது 7th செகண்ட் டேர்மில் வளங்கள், 8th பாறை மற்றும் மண், வானிலை மற்றும் காலநிலை, நீரியல் சுழற்சி, இடம்பெயர்தல் மற்றும் நகரமயமாதல், தொழிலகங்கள், அடுத்தது 9th நிலக்கோளம், புவி அகச்செயல்பாடுகள், நிலக்கோளம் 2 புவி புற செயல்பாடுகள், வளிமண்டலம், நீர்க்கோளம், உயிர்கோளம், இதெல்லாம் ஃபஸ்ட்டு சிலபஸில் கவர் ஆகிற லெசன் எல்லாமே நீங்கள் படித்து முடிச்சுட்டு லாஸ்ட்டாக உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா இந்த பாடத்தையும் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. 2026 குரூப் 4 எக்ஸாமுக்கான டெலகிராம் குரூப்பில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் வந்து ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணியிருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ டெஸ்ட் பேட்சுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ்க்கான லிங்க்கும் ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணியிருக்கோம், செக் பண்ணிக்கோங்க.